ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஹே ஹாய் ரத்தே ஷிக்கி அப்படின்ற ஜேகேயோட ராஜஸ்தானி எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இட்ஸ் பீன் 1 month ஐ நோ, சாரி. ஓகே, லாஸ்ட் எபிசோட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு வந்து ரொம்ப கோச்சுட்டு இருந்திருப்பான். இன்னும் ஐயராத்து பாஷெலாம் வருது. ஓகே, ஜங்குக்கு ரொம்ப கோவமாக இருந்திருப்பான். பிகாஸ் ஒருத்தவங்க வந்து துவாரா போய் சர்வ் பண்ணியிருப்பான். அவன் தப்பாக பார்த்தான்னு சொன்னது துவாரா அதை நம்ப மாட்டான். ஸோ அன்றைக்கி நைட் என்ன ஆகுனா அவங்க அப்பா இந்த சண்டையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு மருதாணி வச்சு விடு, யாருக்கு ரொம்ப செவக்குதோ அவங்க மேலே தான் பாசம்னு வச்சு விட்டுருப்பாங்க. அவனும் வச்சு விட்டுட்டு ரூமுக்கு போனால் எல்லாமே கழட்டு. சரி போய் பார்த்துருங்க. ஓகே, இந்த பாட்டு நான் அதோட கண்டினியூ பண்ணுறேன். சைனீஸ், ஐ பெக் யூ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ் அண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு ரீச் ஹிம். என்னால் அவனை விட்டு இருக்க முடியல. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. நான் அவன்கிட்ட பேசி சரி பண்ணாதான் அவன் சரியாவான். அவன் அந்த மாதிரி டைப். அவன் இந்த ஊரில் இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஓகே, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு, நான் எங்கே வேணாலும் போக ரெடியாக இருக்கேன். ப்ளீஸ், என்னால் அவனை கிவ் அப் பண்ண முடியாது. அவனுக்கு எப்போவுமே வேணும். ஏ லாரா, ஏன்டி சொன்னதே சொல்கிறீங்க? ஐயோ, நானும் உன்ன மாதிரி ஒரு நார்மலான பர்சன் தான். அவன் லைஃப்பில் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டான். என்னவே பிடிச்சி தொங்குறீங்களேடி நீங்கள்லாம். சைனீஸ், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்டா. 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், சரியா? அதெல்லாம் மறந்துட்டியா? அது ஞாபகம் இருந்திருந்தால் நீ இப்படி பேசியிருக்க மாட்டேன். ஏய், என்னடி இவ்வளோ தூரம் போகிற? லாரா, இங்கே பாரு, வேணான்ட்டால விட்டுரு. ஏன்? அவன் அவன் வேறு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கானா? ஏய் விட்டுடுடி, சொல்லு. அவனுக்கு லாயலாக இல்லை தானே? என்ன நீ பாட்டுக்கு நான் விடுன்னு போது நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டுருக்க? சொல்லு, அவன் வேறு பொண்ணு கூட இருக்கானா இல்லையா? சைனீஸ், சொல்லுடா. அஷிகி, என்ன இது? எதுக்கு கை எடுங்க அஷிகி? துவாரா, என்னடி இது பஞ்சு மாதிரி இருக்கு? அஷிகி, நான் கத்திடுவேன் அஷிகி அப்படி சொல்லிட்டு அவன் அங்கே கையை வச்சுட்டு 2 இடத்தையும் அப்படியே பிடிச்சிட்டு விடவே மாட்றான். ஓ மை காட், சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்குடி உன்னை விட பார்க்க. இனிமேல் நான் எப்போவுமே இங்கே தான் இருப்பேன். அஷிகி, கையெடுங்க அஷிகி. என்கிட்ட என்ன சொன்னீங்க? இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு. ஏய், என்ன போய் நம்புற பார்த்தியா? துவாரா, நல்லா பொய் பேசி எதை வேணாலும் அடையிறான்டி. என்ன போய் நம்பி செல்லம் முன்னாடி நீ. எனக்கு பொய் பேசுகிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இதில் என்னடி இருக்குது? பொய் பேசி ஒரு பெரிய விஷயத்த பண்ணாதான் தப்பு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படியே ஆட்டுறான். அஷிகி அப்படின்னு அவள் அப்படியே ஃபேஸை கப் பண்ண போகிறா. ஏய் மகந்திடி, மூஞ்சிலக்கிது அப்பிராத. அஷ்கி போதும். துவாரா, எவ்வளோ நேரம்டி கையவே வைக்கிறது? வாய் வைக்கட்டா? அஷ்கி, இது ரொம்ப தப்பு. நான் என்ன சொன்னேன்? ப்ராமிஸ்லாம் வாங்கி எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? சொல்லிகிட்டே இருக்கு. எனக்கு வலிக்கிற மாதிரி பண்ணுறீங்க. அஷ்கி, வலிக்குது. ஏய், சும்மா இப்படி வச்சுட்டே இருந்தால் எப்படி எனக்கு தெரியும்? பாத்தியா, நேற்று ஆசைப்பட்டேன், இன்றைக்கி பிடிச்சிட்டேன். ஐயோ, சரியான பெருசுடி. பாவம் துவாரா நீ. அஷிகி, என்னடி ஆஷிகி? அப்படின்னு அவன் அந்த 2 கை எடுக்காமல் அங்கே வச்சுட்டு நல்லா ஒரு மாதிரி அங்கே இங்கேன்னு தடவிக்கிட்டே அப்படியே போய் அவளோட உதட்டில் முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். வாயில் முத்தம், இந்த 2 கையிலையும் அதை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறான். அவனால் ஒரு கட்டத்தில் முடியல, டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அஷ்கி போதும், நான் பேச மாட்டேன். துவாரா, என்ன பழகுண்டி இது? வேறு லெவல் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுருக்கும் போது இப்படியா ஸ்டாப் பண்ணுறது? எனக்கு தெரியாது. என் கையை எடுத்து அங்கே வெயிடி. அஷ்கி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது. என்னது, உனக்கு பாஸ் ஆகலையா? ஐயோ, சரி நான் மறுபடியும் பண்ணுறேன். இல்லை வேணாங்கிறேன். ஏய் தள்ளுறி, வந்தீங்க அப்புறம் நான் இந்த கையில் இருக்கிறதெல்லாம்
பூசிடுவேன். என்னமோ பண்ணி தள்ளு ஆஷிக்கி அப்படின்னு அவன் அப்படியே மேலே படுத்து என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறான். துவாராவும் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு அவன் கழுத்தில் அங்கே இங்கேன்னு அப்புறா. இருந்தாலும் அவன் அப்படியே வெறி அடங்காமல் அப்படியே அவன் கழுத்தை அங்கே இங்கேன்னு அவன் வாயை வச்சு நல்லா தடவ ஆரம்பிக்கிறான். துவாரா டக்குன்னு எந்திரிச்சிட்டு போதும் என்னோட புடவை போதும். ஏய் என்னடி துவாரா வா, நான் வரமாட்டேன். ஏய் வா தூங்குங்க தனியா, எனக்கு உங்கள் மேலே கோவம். எங்கடி போகிறா? ஏய் துவாரா அப்படின்னு பின்னாடியே ஓடுறான். அவன் டக்குன்னு பக்கத்து ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிறா. துவாரா ஏய் துவாரா கதவை தொடறி, என்னடி பழகம் இது? பாதியிலேயே புருஷனை துவைக்க விட்டுட்டு போகிறது, கதவை திறக்கவே மாட்டியா? மாட்டேன், தனியாக தூங்குங்க. ஏய் ஏன்டி தனியாக தூங்கணும்? எனக்கு அவளுங்க வேணும்டி. எவ்வளோங்க? அதான் அவளுங்க 2 பேர். ஐயோ அஷ்கி எனக்கு கோபமாக வருது. துவாரா கதவை துவாரா, அலைய விடாத, கதவை தொடறி. ஜங்குக் சார் ஐயோ அப்படின்னு ஒரு சர்வெண்ட் கூப்பிட்டதும் அவன் அப்படியே அகைன் ரூம்குள்ளே ஓடிடுறான். இங்கே துவாரா அப்படியே கதவோட பின்னாடி புடவை அப்படியே உடம்புல வச்சு மூடிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஷோ எவ்வளோ வெறி இவருக்கு. இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்க்காத மாதிரி. அப்போது நான் தான் முதல் போல். எனக்கு இது போதும். எனக்கு ரொம்ப கோபமாக தான் இருந்துச்சு ஆஷிக்கு உங்கள் மேலே. ஆனால் ஒரு கட்டத்தில் இது உங்களோடது தானே, நீங்கள் தொட்டால் தப்பில்லை. ஐயோ இது தொடும்போது உங்கள் மூஞ்சி பார்க்கணுமே, அப்படியே ஏதோ ஒன்று கிடச்ச மாதிரி. அந்த முகத்தில் தான் வாழணும் கடைசி வரைக்கும். என்னை மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு எனக்கு இதிலெல்லாம் ஒரு பயமாக இருக்குது. ஒரு நாள் என்னைய முழுக்க நான் உங்களுக்கு தருவேன். அப்போது உங்கள் முகத்தை பார்க்க நான் ரொம்ப ரெடியாக இருப்பேன். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெக்கப்பட்டுட்டு அப்படியே படுத்துடுறா. ஸோ த நெக்ஸ்ட் டே துவாரா நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு ப்ளஷ் ஆகிட்டே பேசிகிட்டு இருக்கா. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் நேற்று நடந்ததை மட்டும் என்னால் மறக்கவே முடியல. இதுவரை பூட்டி வச்சதை திறந்துட்டாரல்ல ஆஷிக்கி, உங்களை வச்சு நான் என்ன தான் பண்ணுறது? பொறுப்பான ஒரு புருஷன் மாதிரியே நடந்துக்கிறது இல்லை, குழந்த மாதிரி ஆசைப்படுறதெல்லாம் அப்போவே கிடச்சிடணும். நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து நான் யாரை பற்றியும் யோசிக்கிறது இல்லை, உங்களை பற்றி யோசிக்கவே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. டைம் பத்தவும் மாட்டேங்குது. ஆஷிக்கி என்னமோ பண்ணுறீங்க என்ன? துவாரா அம்மா அந்த ரூம் கதவை திறக்கிறாங்க. ஐயோ அந்த ரூமில் நான் போயிருக்கணும்ல. இப்போ என்னை என்ன நினைப்பாங்க? ஐயோ துவாரா கதவை திறடி, இவ்வளோ நேரமாக தூங்குவ? பொழுதே விடிஞ்சிரும் போல். குளிக்க போகணும்ல. மாப்பிள்ளைக்கு வேற எண்ணெய்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம கண்டிப்பாக அது பண்ணியே ஆகணும். எண்ணெய் பூசி குளிக்க வைக்கணும், நீ தான் பண்ணணும். வந்ததுலேருந்து பண்ணவே இல்லை. என்னடி உள்ளே இருக்க? கதவை திறக்கிறாளான்னு பாரு, ரொம்ப நேரம் தட்டுறேன். ஐயோ அம்மா அது அவ அப்படின்னு 2 பேரும் அட் அ டைமில் கதவை திறந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. ஆஷிக்கி குட் மார்னிங் அப்படின்னு அவன் அப்படியே முழுங்குற மாதிரி அகைன் அவளை மேலேருந்து அப்படியே கழுத்துக்கிட்ட பார்க்குறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் வெக்கம் வருது. அம்மா சொல்லுமா, இங்கே வா. என்னடி இது? தனி ரூமில் தூங்கிட்டு இருந்தியா நேற்று நைட்டு? 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் 2 பேரும் ஒன்றா தான் தூங்கணும். என்ன இது உனக்கு தெரியாதா? அம்மா அது நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தூங்கினியாடி தனியா? அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவார். அப்படிலாம் இல்லை. மாப்பிள்ள அது ஆண்டி நேற்று நைட் 2 பேரும் அங்கே தான் தூங்கணும். இப்போ காலையில் கூலிக்கலான்னு இங்கே வந்தேன். என்னடி? ஆமாம் 2 பேரும் இங்கே தான் இருந்தோம். அவர் குளிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இப்போ தான் போனார். ஓ நல்ல வேலை, குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி துவாரா, மாப்பிள்ளையை கீழே கூட்டிகிட்டு போ. அங்கே போய் அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிப்பாட்டு விடு. அம்மா அதெல்லாம் வேணாம்மா. வாவ் இது என்ன புதுசாக இருக்குது? பொண்டாட்டி தான் குளிக்க வைக்கணுமா?
சக்க. ஆ அம்மா, மாப்பிள்ளை ரெடியாக இருக்கார் போல். சரி துவாரா நீ போ. அம்மா அம்மா இல்லைம்மா, நான் நான் வந்து அம்மா அப்படின்னு நீங்கள் கூப்பிட அவங்க அப்படியே போயிடுறாங்க, ஓடிடுறாங்க வெக்கப்பட்டுட்டு. இங்கே ஜங்குக்கு அப்படியே கதவுலேருந்து நைஸாக வந்துட்டு வாலில் அப்படியே சாயிறான். ஏய் ஆஷிக்கி இங்கே வாடி. இல்லை பரவாயில்ல, நான் இங்கேயே நின்றுக்கிறேன். இங்கே வா, ஏன் பயப்படுற? இங்கே வா. சொல்லுங்க, ஆயிலெலாம் ரெடியாக இருக்கா? ஐயோ ஆக்சுவலாக அவங்க சும்மா சொல்கிறாங்க, நம்ம அதெல்லாம் பண்ண வேணாம். என்ன எனக்கு பண்ணணும் ப்ளீஸ், வேண்டாம். சரி அது பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் உங்களை பொறுத்தவரை? அதுவா, பாடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உடம்பு வலியெல்லாம் இருந்துட்டு நம்ம ஆயில் போட்டு நல்லா இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிடும். ஆமாம். ஐயோ என்னாச்சு ஆஷிக்கி? இந்த முத்துக்கு வலி இல்லடி, பின்னாடி. என்ன அரே ஓகே? அதான் ஓகே இல்லை, அப்படியே முறுக்கிடுது. சரி ஆஷிக்கி, அது அப்புறம் தோ இந்த கைடி. இங்கே என்னாச்சு? நேற்று நைட்டிலிருந்து ஒரே வலி. அப்புறம் இந்த கால் இருக்குல்ல, கால் அங்கே என்னாச்சு? ஐயோ ஏன் கேட்குறடி பொண்டாட்டி, ஒரே வலி, முடியல, நடக்க முடியல. சரி என்ன பண்ணுற? ஆயிலை மொத்த உடம்புலையும் ஊற்றி உன் அழகான அந்த பஞ்சு கையை வச்சு தேய்ச்சி விட்டு குளிக்க விட்றி. ஆஹா என்ன பொழந்துருவேன், வா. ஆஷிக்கி சொன்னால் கேளுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பரவாயில்ல, ஆயில் ஊற்றி அப்படியே தொட்டால் போதும், மிச்சதெல்லாம் தானே வலிக்கிட்டு போயிடும். சரியா ஆஷிக்கி? என்னடி துடிக்கிற? ஐயோ எங்கே வலிக்குது அப்படின்னு. அப்போது அது மருந்து போட்டுவிட தேவையில்லையா? போச்சுடா, எங்கள் அம்மா அடங்கவே அடங்காது. சரி வா வா வா, நான் கீழே போகிறேன். ஆஷிக்கி ஒரு நிமிஷம் சொன்னால் கேளுங்க, ஒரே நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே பின்னாடியே ஓடுறீங்க. ஜேகேவும் ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஸ்டெப்ஸ் இறங்குறான். ஆஷிக்கி அப்படின்னு சடனாக அவள் ஜங்குக்கு மேலே இடிச்சிட்றா பின்னாடி இருந்து. பிகாஸ் ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். அப்படியே நீங்கள் எட்டி பார்த்தா எல்லாரும் அப்படியே ஜேகே மேலேயும் உங்கள் மேலேயும் தான் கண்ணு. ஹேய் என்னடி நடந்திருக்கும் நேற்று? அங்கே பாரேன். ஆஷிக்கி எதுக்கு இவங்க எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி பார்த்து பேசுகிறாங்க? அத்தாண்டி அனவும் தெரில. அங்கே பாரு அவங்க அப்பனை வெக்கப்படுறான். என்னவா இருக்கும்? ஜெக்கி என்ன நேற்று நடந்ததில் அந்த மருதாணியெல்லாம் உங்கள் மேலே பூசிட்டேன்ல, உங்கள் கழுத்து, முதுக்கு, கழுத்து பின்னாடி எல்லாமே செவந்துருச்சு. ஒட்டங்க உம்மால முன்னாடி பண்ணி வச்சிருக்க. ஷோ எனக்கு அசிங்கமாக இருக்குது வரா. பின்ன நீங்கள் தானே அதுக்கெல்லாம் காரணம். நான் என்ன பண்ணேன்? உங்கள் கையை வச்சுட்டு அமைதியாக இருந்திருக்கலாம்ல. ஐயோ என்னடி தூக்கி விட்றி சட்டைய. இப்போ தெரில. ஐயோ இங்கே தெரியுது சீக்கி. ஐயோ இதுக்கு தான் உங்கள் அப்பா வெக்கப்படுறானா? ஐயோ என்னடி இப்படி ஆயிடுச்சு? எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. துவாரா அத்தை கையில் என்னம்மா மெகந்தி வச்சுக்கல நேற்று? அது என்னாச்சு? ஒன்றுமே ரெண்டுமே சவக்கலை போல். ஃபஸ்ட்டு வச்சதே காணோம். அது அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு கோல்டு வந்துடும் நைட் வச்சா. அதான் என்னோடய வீட்டுக்காரர் வந்து வேணாம் நீ அதை எடுத்துரு, அதனால் வந்து ஆமாம் அதான் நடந்தது. வீட்டுக்காரர் வந்து வேணாம் எடுத்துரு, கழுக்கிடு, வாஷ் பண்ணிடு, உன் கோல்டு பிடிச்சிக்குன்னு சொன்னாரா. அதனால் நானும் உன் புருஷன் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டியா? ஏன் மஞ்சு இல்லை அப்படிலாம் இல்லை. அப்போ எப்படி வாஷ் பண்ண மெஹந்தி உன் புருஷன் கழுத்துலேயும் நெஞ்சிலையும் இருக்கும்? ஆஷிக்கி மாட்டிக்கிட்டோம். அது அது லைட்டாக இங்கே பட்டுருச்சு ஒரு அது அது வந்து
சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஜேகே சார், நீங்கள் தான் தைரியமாக பேசுவீங்க. நேற்றெல்லாம் உங்களுக்கு கோவம் வேறு வந்துச்சு. இப்போ சொல்லுங்கள், என்னாச்சு? வாஷ் பேஷனில் போக வேண்டிய மைக்கந்தி எப்படி உங்கள் மேலே வந்துச்சு? அது அதான் சொல்கிறாள். அதுதான் உண்மை, வேறு எதுவும் இல்லை. அவரோட உடம்புல அது லைட்டாக பெட்டில் இருந்திருக்கும் போல், அதனால. துவாரா, இங்கக்கிட்டே வாடி. ஆனால் துவாரா, கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்க முடியல. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா யாரை அதிக பாசம் வச்சுருக்காங்க, யாரோடது அதிகமாக சவந்திருக்குதுன்னு பார்த்துருக்கலாம்ல. சே, அவளை சொல்லி என்னக்கா? அவரு தானே சொல்லணும். அவருக்கு தான் பாவம் பொறுமை இல்லை. அஷிகி என்ன அஷிகி? வா வா வா, அப்படியே கண்டுக்காம வா. இவளுங்களாம் கலாய்கிற அளவுக்கு ஆயிடுச்சுல. வாடி 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 அப்படின்னு ஜேகே பின்னாடியே ஓடிடுறீங்க. ஸோ ஜேகே பாத்ரூம் முன்னாடி ஒரு கார்டன் மாதிரி இருக்கும், அங்கே தான் எல்லாமே வச்சுருப்பாங்க, ஆயில் அது இதுன்னு. அங்கே போய்ட்டு உட்கார்றான். வாடி வாடி வாடி, உடம்பெல்லாம் அப்படியே முறுக்குது. உன் கை வச்ச இடம்லாம் அப்படியே பழிக்கணும், சரியா? ஷிகி, உண்மையாவா? ஏய், எட்ரி அந்த ஆயில. சட்டெல்லாம் கழட்டுறேன், போட்டுகிட்டே எவ்வளோ நேரம் இருக்கிறது? இப்படி பார்க்குறதும் சரியில்லை, பேசுகிறதும் சரியில்லையே அப்படின்னு பார்த்தா அவன் அப்படியே துவாராவை பார்த்துட்டே அவனோட சட்டைலாம் கழட்டுறான் ஒரு மாதிரி. போடுறான் ஒரு ஓரத்தில் இந்த சட்டையை. சே, பொண்டாட்டி கூட இருக்கும்போது இந்த சட்டை இருக்கவே கூடாது. ஐயோ, பாடுறி எப்படி இருக்குன்னு பாரு, நெஞ்சு பாறேன், அப்படியே சவந்துருக்குடி. இல்லை, நான் பார்க்க மாட்டேன். ஓ, பார்க்காம எப்படி தேய்ச்சி விடுவேன்? அதை நான் பார்த்துக்குறேன். ஓ, சரி சரி, நீ உன் வேலை ஆரம்பி. அப்படின்னு அவன் குனிஞ்சு அவனோட உடம்பே பார்த்துட்ருக்கான். இப்படி எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அவன் அப்படியே மெதுவாக ஜேகேக்கு தெரியாமல் அவனோட உடம்ப பார்க்குறான். ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்கார் என்னோட புருஷன், யாருக்கன்னும் பட்டுடக்கூடாது. துவாரா, ஆஷிகி, ஏய் பார்த்ததானே? இல்லை, என்கிட்டே வாடி, பார்த்ததானே? இல்லை, உண்மையாக இல்லை. சரி, ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, வா. ஏன் அங்கேயே நிற்கிற? இல்லை, வரேன். சரி. ஐயோ, அவரை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி வெயிலுக்கு நடுவில் நிற்கிற மாதிரி இருக்கே. இப்போ நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ அழகாக இருக்குது அவரோட உடம்பு. எனக்கு என்னமோன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது. ஏய், ஆஷிகி, என்ன? எனக்கு தெரியாமல் பார்க்குறது எனக்கு தெரியலன்னு நினச்சியா? என்ன ஒரு மாதிரி ஆகுதா? கட்டி பிடிக்கணும்னு தோணுதா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்போ ஏண்டி ஒரு மாதிரி பார்க்குற? நான் நார்மலாக தான் பார்த்தேன். சரி, பார்த்தது போதும், வந்து பார்த்த இடத்த வந்து தொடுவா. ஆஷிகி, பாடி. சரி அப்படின்னு அவளும் அப்படியே தலையில் இருக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு சாரிலாம் மடிச்சிட்டு, ஆஷிகி, ஃபஸ்ட் நான் முதுகில் இருந்து ஆரம்பிக்கிட்டா? பின்னாடி போ. அப்படின்னு அவன் மெதுவாக போயிட்டு லைட்டாக அப்போ தான் அவளுக்கே சிரிப்பு வருது. ஆயில் அப்படியே முதுகில் போடுறா. அப்படிதான். ஐயோ, அப்படியே நீ ஆயில் ஊற்றுனாலே ஒரு மாதிரி வலிக்கிட்டு போகுதுடி. இது நீ கையை வச்சா எப்படி இருக்கும்? வைக்கவா? என்ன கேள்வி? அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வெயிடி பொண்டாட்டி. வெயிடி பொண்டாட்டி. ஐயோ, என்னடி கை இது உனக்கு? கையா இல்லை பஞ்சு மலரா? உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே பஞ்சு மாதிரி இருந்தால் நான் என்னடி பண்ணுறது? நீங்கள் போங்க. சரி, நல்லா தேய். இடுப்பை பாரு எவ்வளோ சின்னதா. இடுப்புக்கிட்ட கொஞ்சம் மெதுவாக தேய்ச்சா போதும். ஏன் இடுப்பில் என்ன? இல்லை, நீ கொஞ்சம் மெதுவாக தேடி. துவரா, அங்கெல்லாம் போகாதவங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் அங்கே தான் போவேன். ஏய், கொண்டு வேண்டி உன்னை, இடுப்புக்கிட்ட மட்டும் வேணாம். ஏய், இது வரா, நான் அங்கே தான் கை வைப்பேன். இது வர வேணாம், துவரா வேணாண்டி. ஓ, அப்போ இதுதான்
ஆஷிக்கியோட வீக்னஸா? சரி சரி, துவரா அவ்வளோதான் உனக்கு. ஏய் அவ்வளோதாண்டி. ஏய் சரி சரி, நான் நான் கை எடுத்துடுறேன். ஆ ஷோ திமிருடி உனக்கு. நேற்று நான் உன்னை பண்ணதுக்கு இப்போ பழி வாங்குறியா? இல்லை இல்லை, ஆனால் ரொம்ப சின்ன எடுப்பு உங்களுக்கு. எப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதெல்லாம் அப்படி தான். அழகாக இருக்குது ஜேகே. ஏ என்ன சொன்ன? அழகாக இருக்குது ஆஷிக்கி. கேட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. ஏய் ஓர நடிக்காதடி. அப்புறம் முதுகுலையே தான் தேய்ச்சிட்ருக்க போறியா? முன்னாடி வா. இல்லை நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. எப்படி? பின்னாடி ஃபுல்லாக பஞ்சு கை பட்டுட்டு முன்னாடி என்னோடய ரஃப்பான கை பண்ணுமா? பாடி அப்படின்னு முன்னாடி இழுத்து போடுறான். ஆஷிக்கி இல்லை விட்டுடுங்க. ஏய் போனேன் அவ்வளோதான். எட்ரி ஆயில் ஊற்று. ஆஷிக்கி ஊத்துடியா மேலே. அப்படின்னதும் அவ்வளோ ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டே அவன் உடம்பு ஃபுல்லாக ஊற்றுறான். ஐயோ 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 துவாரா எப்படி இருக்கு தெரியுமாடி? உங்களுக்கு நல்லா இருந்தால் எனக்கு ஹாப்பி தான். அப்படின்னா கையை வச்சு தடவு ஆரம்பி. என்ன வெக்கமாக இருக்கா? கை கொடு அப்படின்னு கையை எடுத்து அவன் நெஞ்சிலே வைக்கிறான். வஷிக்கேன்னு விட்டுடுங்க, நான் போகிறேன். ஏய் சீனை போடாத, பண்ணடி. பின்னாடி அவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா? இங்கே தான் அவ்வளோ வலியே. ஓகேவா துவாரா? ஐயோ என்னமோ ஆகுறாரு துவாரா. அப்படிதான் ஆஷிக்கி, அப்படிதான். இங்கே இந்த பக்கம் கீழே. ஆஷிக்கி என்ன இன்னும் நல்லா பண்ணுறீ? சரி ஆஷிக்கி அப்படின்னு அவன் கை வச்சு உடம்பு ஃபுல்லாக தேய்க்க வைக்கிறான். ஜேகேக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆஷிக்கி என்ன முடியல, நல்லா தேய். இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் கை போகணும். சரிங்களா? இன்னும் ஆஷிக்கி வாடி அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அவன் மடியில் உட்கார வைக்கிறான். ஆஷிக்கி என்னை விட்டுடுங்க. விட முடியாது. என்னடி என்ன பண்ணுவ? நான் தான் எல்லாம் முடிச்சிட்டேன்ல. ஆனால் நான் இன்னும் முடியலல்ல. உடம்பு ரொம்ப நல்லா தேய்ச்சேன். தேங்க்ஸ். நான் உன்னை தேய்க்கட்டுமா? இல்லை எனக்கு உடம்பு வலியெல்லாம் இல்லை. எப்படிடி? உன் உடம்பு ஃபுல்லாக போட்டு தடவுறேன். எனக்கே தெரியுது உனக்கு வலிக்குதுன்னு. போய் சொல்கிறியா என்கிட்ட? உன் ஆஷிக்கி கிட்ட? இல்லை ஆஷிக்கி அது அப்படின்னு அவன் சொல்ல அப்படியே மெதுவாக கழுத்துலேருந்து அவனோட உதட்டை போட்டு அப்படியே கையை வச்சு நல்லா தடவுறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, கண்ணெல்லாம் மேலே போகுது. ஆஷிக்கி என்னது வரா? நான் பண்ணக்கூடாதாடி உனக்கு? ஆஷிக்கி சொல்லுடி துவாரா. இங்கே தான் இருக்கேன் உன் ஆஷிக்கி. நான் பண்ணக்கூடாதா? பண்ணலாம் ஆஷிக்கி, பண்ணலாம். அப்போ ஜேகே ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை அப்படியே எடுத்து மொத்தமாக கையில் கொட்டிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே அவனோட ஜாக்கெட்டுக்குள்ளே ஊற்றி விடுறான். ஆஷிக்கி என்ன கையெடு. ஆஷிக்கி வேண்டாம். வேணுமா வேண்டாமா? ஆஷிக்கி வேணுமா வேண்டாமாடி? வேணும். அப்போ கையறி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே கையை உள்ளே விட்டு 2 இடத்தையும் நல்லா பிடிச்சி அந்த ஆயிலோடு நல்லா தேய்ச்சி விட்றான். அவளுக்கு அவ்வளோதான். ஆஷிக்கி நல்லா தேய்ச்சாதானே உனக்கும் வலிலாம் போக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஆஷிக்கி. நல்லா தேய்க்கணும், 2மே சேர்த்து. ஆஷிக்கி அப்படின்னு அவளை நல்லா மடியில் உட்கார வச்சுட்டு கையை உள்ளே விட்டுட்டு நல்லா தேய்க்க ஆரம்பிக்கிறான். அங்கே இங்கேன்னு ரொம்ப நேரம், ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அவள் அப்படியே செத்து போயிடுற மாதிரி ஆயிடுறா. ஆஷிக்கி முடியல. ஆஷிக்கி என்னடி நீ தானே சொன்ன திஸ் இஸ் வெரி குட் ஃபார் பாடி ஸ்ட்ரென்த்துன்னு? எனக்கும் தெரியும்
மெடிக்கலி. அப்புறம் ஏன் ஏன் வேண்டாமா? ஆ ஹஷ்கி ஹஷ்கி அப்படின்னு ரொம்ப வெறித்தனமாக போட்டு எல்லாத்தையும் போட்டு தேய்க்கிறான். ரெண்டுத்தையும் வச்சு நல்லா இது பண்ணுறான். ஹஷ்கி ஹஷ்கி முடியல, என்னால் முடியும்டி. ஹஷ்கி என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? ஆ நேற்றுக்கு சொன்னதை மறந்துட்டியா? மறுபடியும் கேட்கணும், என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? ஆ அப்போது ஜேகே அப்படியே உள்ளேருந்து கையை எடுத்துட்டு அவளோட சின்ன தூக்கி இப்படி பின்னாடி இழுக்கிறான். அப்போ மேலே அவனோட ஃபேஸ் தெரியுது. அவள் கீழேருந்து பார்க்குறான் அவனோட ஃபேஸை மடியில். சொல்லுங்க, என்னை விட்டு எப்போவும் போக மாட்டீங்கல்ல? ஆ உன்னை விட்டு எங்கடி போவேன் அப்படின்னு அப்படியே உதட்டில் ஒரு கடி. ரெண்டு பேரும் அவ்வளோ காதலோட அந்த முத்தத்தை கொடுத்துக்கிறாங்க. ஹஷ்கி எப்பவும் நினைக்காத உன்னை விட்டு போவேன்னு. எனக்கு இது போதும் அப்படின்னு அவளும் நல்லா கொடுக்க ஆரம்பிக்கிறா. என்னம்மா எல்லாம் முடிச்சிட்டியா? அம்மா ஒன்றும் இல்லைண்ணா. அம்மா முடிச்சிட்டம்மா. ஓ சரி, நீ கொஞ்சம் என்னென்னு பாரு, நான் தண்ணி காய வச்சுருக்கேன், அது மட்டும் எடுத்து ஊற்றிடுறேண்ணே. சரிம்மா. அம்மா போயிட்டாங்களாவா? இல்லை அஷ்கி போதும், எனக்கு மூச்சு வாங்குது, நான் தண்ணி அங்கே வச்சுருக்கேன், நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க. ஏய் வந்துடுங்க அப்படின்னு அவள் அப்படியே ஓடிடுறா. ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அப்படியே தண்ணியில் விளையாடிட்டு இருக்கான். அவள் ஒரு ஓரமாக போய் வாலில் சாஞ்சிக்கிட்டு, ஐயோ ஏன் எனக்கு திருப்பி இது மாதிரி நடந்து நான் பைத்தியம் ஆயிடுவேன் போல். ஹஷ்கி நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு இது போதும். ஐ லவ் யூன்ற வார்த்தையை விட நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்கிறது தான் ஒரு பொண்ணு கேட்கணும்னு நினைப்பா. அதை நான் கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் எப்போவும் இந்த துவாரா அந்த ஆஷிக்கியை விட மாட்டேன், எந்த சுச்சுவேஷன் ஆனாலும். ஆஷிக்கி ஐ லவ் யூ. உங்கள் கண்ணை பார்த்து நான் எப்போ சொல்வேன் இந்த வார்த்தையை? நீங்கள் எப்போ சொல்லுவீங்க? என்னால் முடியல, ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சிரிச்சிட்டே ஓடிடுறா. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. துவாரா ஜங்குக்கோட ட்ரெஸ்லாம் துவைச்சி போட்டிருப்பா. ஸோ அதெல்லாம் காஞ்சதுன்னு எடுத்து பெட்லலாம் வச்சுட்டு மடிச்சிட்ருப்பா. அப்படியே ஒரு ஷர்ட் எடுத்து மோந்து பார்க்குறா. இதே வாசம்தான், இதே வாசம் என் உடம்பு ஃபுல்லாக அடிக்குது, காலம் ஃபுல்லாக அடிக்கணும் கண்ணா. கிருஷ்ணா, எனக்கு அவர் கூட இருந்துகிட்டே இருக்கணும் போலே இருக்கு. ஏன் என்னை இப்படி பைத்தியம் ஆக்கிட்ட? உன்னோட மனைவி கோச்சிக்கிட்டாங்களா இந்த பொண்ணு உன்னவே நினைக்குதுன்னு? அதனால என் வாழ்க்கையில் அவங்க தான் என்னோட ஆஷ்கி அனுப்புனாங்களா? சே, எங்கே போயிட்டாரோ? 4 மணி நேரமாக காணோம். புதுசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்க போல். எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னும் 2 நாள் கழித்து நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். அங்கே போனால் காலேஜ் போயிடுவார், நைட்டு தான் வருவார். எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அவர் இருந்தால் அது எதுன்னு ஏதாவது சொல்வார், அப்பப்போ குறும்பு ஏதாவது பண்ணுவார். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? இங்கே என் கூடவே தான் இருக்கார், குழந்த மாதிரி. கிருஷ்ணா, நான் உனக்கு கேட்பேன், அவர்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை உங்ககிட்ட கேட்குறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. நானும் அவர் கூட காலேஜ் இல்லை கேட்கும் போதே தயங்குறேன். அப்படின்னா அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அர்த்தம். ஆமாம், அவர் அந்த மாதிரி தான், என்னை காலேஜுக்கெலாம் கூப்பிட்டு போக மாட்டார். ஆமாம், ஆனால் அவர் கூட காலேஜுக்கெலாம் போனால் நடக்காததை பற்றி ஏன் துவாரா யோசிக்கிற? விடு. எஜுகேஷ்னல் உன் தலையெழுத்துலேயே இல்லை போல். அவர் என்ன கோர்ஸ் படிச்சுப்பார்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஓ, அவர் ஃபோன் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரா? யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. சைனீஸ் அண்ணாவா அப்படின்னு. அது கால் தான், பட் இருந்தாலும் அவள் வேகமாக அவளோட தலையில் ஷால்லாம் போட்டுக்கிட்டு, ஹலோ துவாரா, ஓ ஜேகே இல்லையாம்மா? சரிம்மா நான் வைக்கிறேன். அண்ணா சொல்லுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஆ, நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. அண்ணா, சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அண்ணான்னு முதல் தடவை எவ்வளோ பாசமாக கூப்பிடுது இந்த பொண்ணு. ஏதோ கஷ்டம் வந்துடக்கூடாது, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா. சொல்லுமா, லைனில் தான் இருக்கேன். அது எப்படி சொல்லணும்னு தெரியல. இல்லை பரவாயில்ல, சொல்லு. எனக்கு கெட்ட வார்த்தையில் கூட திட்டிக்கோ, அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டோமா. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. இல்லை அண்ணா. சரி சொல்லுது வாரா, என்னாச்சு? இல்லை, அவருக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் உங்களை விட்டு எங்கேயோ போனதில்லைன்னு முந்தானேத்து சொல்லிட்டு இருந்தார் கோவமா. ஓ, அப்படி வேற சொன்னானா தாயுலி? இல்லைம்மா, நீ சொல்லுமா. அதனால் என்னை மன்னிச்சிடுங்க, இதுதான் கடைசியாக இருக்கும். இனிமேல் உங்களை விட்டு நான் அவரை பிரிக்கவே மாட்டேன். அவரே ஒரு மாதிரி மிஸ் பண்ணார். அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. என் மேலே எதுவும் கோச்சிக்க வேணாம். நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம். உங்கள் ஃப்ரெண்டை நான் சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுறேன். எதுவும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிம்மா, நான் அதுவும் தப்பாக எடுத்துக்கல. அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றீங்களா? ஏன்? இல்லை, அவர் சொல்வார், வீட்டில் நீங்கள் அம்மா செய்கிறத ஒழுங்காக சாப்பிட மாட்டிங்களாமே. அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன். நான் உங்களுக்காக டொமேட்டோலாம் வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். அது 5 days கிட்டே சாப்பிடலாம். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா சாப்பிடுங்க. நான் நல்லா தான் சமைப்பேன். அது நான் உங்களுக்காக தான் வச்சுட்டு போனேன். சரியா அண்ணா? அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன், நான் மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். சரி அண்ணா, நாங்கள் வந்துடுறோம். சரிம்மா, வச்சிடட்டுங்களா? வச்சிருமா. ச்சே, என்ன மாதிரி பொண்ணு. ச்சே, வேறு லெவல் ராஜேகே. நான் நிற்பேன்டா இந்த காதல் கதையே. என்னம்மா பொண்ணு. ச்சே. ஃபோன் எங்கேயோ வச்சுட்டு போயிட்டேனாடி. யாராவது ஃபோன் பண்ணாங்களா? நல்ல வேலை வந்தீங்க. இப்போ தான் சைனீஸ் அண்ணா கூப்பிட்டாங்க. அப்படியா? என்னவா அவனுக்கு தெரியல. இதெல்லாம் கேட்டுறாது என்ன? சரி கொடு. ஹலோ டே சைனீஸா, என்னடா கூப்பிட்ட? 2 நாளில் வந்துடுவேன். டேய், சத்தியமாக சொல்கிறேன், இந்த பொண்ணை மட்டும் நீ ஏமாத்தினா உன்னை நான் கொன்றுவேன்டா. ஏன்டா? ரொம்ப ஸ்வீட் மச்சான். என்ன சொன்னா? இருக்காளா உன் பக்கத்தில்? இல்லை நான் தள்ளி தான் வந்துட்டேன். சொல்லு, என்ன சொன்னான்? இவ்வளோ புகழ்கிற, என்ன சொன்னா? நீயும் நானும் எப்போவும் ஒன்றா இருப்போம், எப்போவும் பிரிஞ்சதில்லை நீ புலம்புனியாமே. ஓ, இது வேறு பண்ணியிருக்கேனா? சரி. ஆனால் அந்த புள்ள கஷ்டப்படுது மச்சான், இது மாதிரி நான் தான் பிரிச்சிட்டேன் அப்படின்னு. பாரு எவ்வளோ ஸ்வீட்டுன்னு. உனக்காக பார்த்து பண்ணுது. நீயும் மிஸ் பண்ணுற அப்படி இப்படின்னு. 2 நாளில் வந்துடுவோன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் தக்காளி சட்னி வேறு எனக்காக பண்ணி வச்சுட்டு வந்திருக்கு. ஆமாம் மச்சான், சொல்லிட்டு இருந்தா சைனீஸ் அண்ணாங்க நான் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன்னு. சொல்ல மறந்துட்டேன். டே ஜெய்கே, விட்டுற மாட்டல. நீ சில தடவை சொல்வ, சில தடவை குரங்கு மாதிரி ஏறிக்க மாட்டல. இல்லை மச்சான், விட மாட்டேன். நான் லவ் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன் அவளை. எதனாலன்னு தெரில, இது வரைக்கும் நான் யாருன்னு கூட தெரியாது. அவள் வாழ்க்கையை நான் உனக்கே தெரியும்ல கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. அதெல்லாம் மனசில் வச்சுருந்தா அவள் என்னமோ பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அவள் இன்டென்ஷன் ஃபுல்லாமே என்னை ஸ்வீட்டாக தான்டா பார்த்துக்கிறா. என்னை யாராவது ஹர்ட் பண்ணால் கூட அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்காக அவளுக்கு அழுக வருதுடா. இதுக்கு மேலே என்னடா வேணும்? இந்த மாதிரி ஃபீல் நான் லாராக்கிட்ட ஃபீல் பண்ணதே இல்லை. இது ரொம்ப முக்கியம் சைனீஸா. ஒரு லவ்னால் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னு தெரில, எனக்கு அது வாராதான்டா. இப்போ சொல்கிறேன். என்னங்க? என்னடி? அது அம்மா இருந்துட்டு. இல்லை ஒன்றும் இல்லை. டே மச்சான், இருறா கூப்பிட்றேன். என்ன சொல்லிட்டு போ, இங்கே வா. அது
அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்க சொன்னாங்க. என்ன 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 கேட்கணும்? குழந்தையா? ம், ஒரு 2 மாதம் வெயிட் பண்ண சொல்லு, அப்புறம் குத்தரலாம். ஆ, இல்லைங்க, அது கிடையாது. சரி, அது இல்லையா? சரி, வேறு? இன்னைக்கு கோவிலுக்கு போக சொன்னாங்க 2 பேரையும். ஆனால் நான் சொல்லிட்டேன், அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு. அது சின்ன வயசுலேருந்தே அந்த கோவிலுக்கு போவேண்ணா. கிருஷ்ணர் கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆஹா, ஐயோ, நான் லூஸு மாதிரி எதோ சொல்லிகிட்டு இருக்கேன்ல. சரி சரி, நீங்கள் பேசுங்க. ஏய், கோவிலுக்கு போகலாம், கிளம்பு. உண்மையாவா? ம், வரீங்களா? ஆமாடி. கிளம்புட்டா? கிளம்பு. எனக்காகலாம் வரேன்னு சொல்லலைல்ல? உனக்காக தான் சொல்கிறேன், போகலாம் வா. சரி ஆஷிகி, ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு ஒரு மாதிரி ஹாப்பியாக போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறா. கிருஷ்ணா கோவில்லாம் பிடிக்காதுன்னு வாரு, ஐயோ வரேன்றாரு அப்படின்னு செம்ம அழகாக ரெடி ஆகிட்டு வரா. ஒரு ஒயிட் கலரான சாரீ, பார்க்க அப்படியே அந்த ராதை மாதிரியே இருக்கா. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி நிற்கிறான். என்னங்க, போகலாமா? இப்படி இருக்க? என்னடி என்னாச்சு, நல்லா இல்லையா? நல்லா இல்லை. நான் வேணா போய் மாற்றிட்டு வரட்டா? வேணாம், வா போகலாம் அப்படின்னு அவனும் அவளை சைட் அடிச்சுட்டே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு எப்படியோ டெம்பிள் ரீச் ஆகிடுறாங்க. அங்கே யாருமே கிடையாது, கொஞ்சம் குறிப்பிட்ட மக்கள் தான் வராங்க, கேர்ள்ஸு அப்படி இப்படின்னு. ஸோ அங்கே இருக்க புரோகிதர்லாம் இருக்காங்க. துவாரானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னம்மா வரதே கிடையாது? எல்லாமே கேள்விப்பட்டேன் கல்யாணம் ஆகிடுச்சின்னு. ஆனாலும் நீ முதல் தடவை கிருஷ்ணா கிட்ட தானே வந்து சொல்லிட்டு போவ? மன்னிச்சுக்கோங்க புரோகிதரே, என்னால் வர சுச்சுவேஷனில் இல்லை. ஆனால் நான் வீட்டில் அவரை வச்சுருக்கேன், வீட்டில் அவரை நான் நினச்சிப்பேன். சரிம்மா சரிம்மா, 2 பேரும் சந்தோஷமாக இருந்தா சரி. இதுதான் உன்னோட கணவரா? ஆமாம், இவர் தான் ஜங்குக்கா. ஆஷிகி. அப்போ ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அந்த புரோகிதரை பார்க்குறான். 2 பேரும் பார்க்க ரொம்ப லட்சணமாக இருக்கீங்க, 2 பேருக்கும் பொருத்தம் ஏற்பட்டிருக்கு போல், அதான் கல்யாணத்தில் வந்து முடிஞ்சுது. அப்படியே அந்த கிருஷ்ணர் அதே மாதிரியே இருக்கீங்க. எப்போவுமே 2 பேரும் எந்த நேரத்துலையும் விட்டு கொடுத்துக்காதீங்க, விட்டு பிரிஞ்சும் போயிடாதீங்க, சரிங்களா? நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சா அந்த கடவுளே அழுவார். கேட்டுக்கோங்க. ஏய் மூட்ரி. எதுக்கு இப்போ என்ன திட்டுறாரு? கண்டிப்பாக நாங்கள் எப்பவும் பிரிய மாட்டோம். ஆமாம், சரி, 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்புறம் தம்பி, துவாரா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதான்னு இந்த ஊர் ஃபுல்லாக ஏங்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருவரும் என்கிட்ட வாய் விட்டு கூட கேட்பாரு, துவாரா தான் எங்களுக்கு கல்யாணம் வேணும், அவள் கூட தான் நான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா ப்ரேயர்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியா? மேடம்க்கு அவ்வளோ ஹைப்பா? ஷோ புரோகிதரே, அதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அவர்கிட்ட? இல்லைங்க, அப்படி இல்லை. ஏய் பிரபலம் போலியடி நீ. இல்லை ஷோ, அப்படி இல்லைப்பா, எல்லாருக்கும் இந்த ஊரில் துவாரானா தெரியும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு கிடச்சிருக்கானா? கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்க. உனக்காக அவள் என்ன வேணாலும் செய்வா, எந்த எல்லைக்கு வேணாலும் போவா, உனக்கு காதலிக்கிறனால. சரி சரி, நான் பார்க்குறேன் அப்படின்னு ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் காட்டிக்காமல் அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறான். ஆஷிகி, தின்னூர் வச்சுக்கோங்க. அப்படியே போகிறீங்க, சமத்தே இல்லை. காட்டுங்க. ஹே துவாரா. ஹே, நீங்கள் இங்கெல்லாம் என்னடி பண்ணுறீங்க? உன்னை மாதிரி நாங்களும் சாமி கும்பிட தான் வந்தோம். சாரி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஷிகி, இது என்னோடய டெம்பிள் மெட்ஸ். எப்பவும் கோவிலுக்கு ஒன்றா வந்தால் இவங்க கூட தான் நான் வருவேன். ஓ ஹாய் கேர்ள்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கோம் நல்லாயிருக்கோம் நல்லாயிருக்கோம். இது என்னோடய ஹஸ்பண்ட். அப்போ ஜேகே எப்படி சிரிக்கிறான்? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டல்லடி, மறுபடியும் இதுக்கு அழுத்தி சொல்கிற? இல்லை, சில பேரெல்லாம் உங்களே பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, அதான். இது வாரா? அப்புறம்
பர்சனலாக வந்து சொல்லணுன்னு உனக்கு தோணலையா மேரேஜ் ஆனதெல்லாம்? இல்லை, ஆக்சுவலாக அவர் மும்பை சிட்டியா, ஸோ நாங்கள் அங்கே ரீலோகேட் ஆகிட்டோம். அதனால் எங்களால் வர முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிது. எவ்வளோ சீன் போடுறா பாரு மும்பை போயிட்டான்னு. இவ்வளோ சீன்லாம் அவளுக்கு ஆகுமா? ஓவராக பண்ணுறா. பின்ன பண்ண மாட்டாளாடி. ஹஸ்பண்டையும் பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு. இப்போ பாரு நான் அவளை எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு. அப்படியா? சே, ஸ்கூல் முடிச்சுட்டே அவனெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கல்ல. ரொம்ப அன்லக்கி துவாரா நீ. ஏன்? பின்ன நாங்கள்லாம் பாரு காலேஜுக்கு அட்மிஷன் போட்டுட்டோம். அதுவும் எவ்வளோ பெரிய காலேஜ் தெரியுமா? ராஜஸ்தான்லேயே. ஆனால் உன்னை நினச்சாதான் கவலையாக இருக்குது. டெம்பிளுக்கு ஒன்றா வருவோம். இங்கே இருக்க எல்லாருமே ஒரு காலேஜில் ப்ளேஸ் ஆகிட்டோம். ஆனால் நீ இன்னும் ஒரு 10 மாதத்தில் உனக்கு குழந்த வர பிறந்துரும்ல. ஏன் துவாரா இந்த லைஃப்பை சூஸ் பண்ணிட்ட? நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணியிருக்கலாம்ல. இப்போவே உனக்கு என்னடி அவசரம்? அது இனி உன்னால் நினச்சாலும் படிக்க முடியாதுல்ல. ஸோ சேட். யார்ரி அப்படி சொன்னா அவனால் படிக்க முடியாதுன்னு? நான் படிக்க வைப்பேன். அஷ்கி அப்படின்னு துவாரா மெதுவாக திரும்பி பார்க்குறா. ஜங்குக்கு அவ்வளோ கோவம். அந்த பொண்ணுங்களெல்லாம் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். சொல்லுங்கடி. இவ்வளோ நேரம் நல்லா வாய் அடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ பேசுங்கடி. யார் படிக்க மாட்டா? அது அது துவாரா தான் படிப்பா. நல்லா படிப்பா. நான் படிக்க வைப்பேன். என்ன ராஜஸ்தான்லேயே பெரிய காலேஜா? நான் நினச்சா அவளை அமெரிக்காவில் கூட படிக்க வைப்பேன். சார், இவ்வளோ கேவலமாக வாடி பேசுவீங்க. அவள் எவ்வளோ ஸ்வீட்டாக என்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அவன் மும்பைன்னதும் அப்படியே ஐயோ நம்மளை விட போயிட்டா அப்படின்னு ஒரு எண்ணம். சி, என்ன கேவலமான புத்தி. இப்போ சொல்கிறேன், அவள் எவ்வளோ கெத்தாக வந்து நிற்பான்னு மட்டும் பாருங்கள். உங்கள் முன்னாடி இங்கிலீஷில் தான் பேசுவா. அஷ்கி என்னடி? என் காலேஜ்லேயே சீட்டு போட்டுட்டா உனக்கு? ஆல்ரெடி போட்டேன், சொல்ல மறந்துட்டேன். அஷ்கி உண்மையாவா? சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி காக்காங்கெல்லாம் பேசும்போது எப்படி சொல்லு, கெத்தாக பேசணும்ல. அதான் இன்னும் 10 டேஸில் துவாரா காலேஜுக்கு போயிடுவா. உங்களுக்கெல்லாம் எப்படியும் கூப்பிடவே 2 மாதம் ஆயிரும்ல. சே, இப்போ கூட அவள் தான் முன்னாடி போகிறான். துவாரா காலேஜுக்கு போக ரெடியாடி? அஷ்கி உண்மையாவா? அட என்னடி நீ உன் புருஷனை நம்ப மாட்டுற? உண்மையாக தான் சொல்கிறேன். நீ காலேஜ் போகிற, அதுவும் என் காலேஜில் என் கண்ணு முன்னாடி. இவளுங்க முன்னாடிலாம் வேறு லெவலில் இருக்க போகிற என் கூட. அஷ்கி சிவா, அப்புறம் உங்களுக்கெல்லாம் நீங்களாம் எப்படியும் காலேஜ்லாம் போய் படித்து கிளிய போகிறதில்ல. உங்கள் அப்பா அம்மா தான் பாவம் காசு கட்டி வேஸ்ட் ஆக போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வேலைக்காவது போய் சரி கட்டு பாருங்க, சரியா? ஏய், ஓவராக பேசிட்டே இருந்தீங்கன்னா வாயை ஒட்டச்சிட்டு போயிட்டே இருப்பேன். எவனும் கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டான், சரியா? அப்புறம் படிக்க கூட முடியாது. துவாராவை பற்றி ஏதாவது பின்னாடி பேசுனீங்கன்னு தெரிஞ்சுது ஊடு பூந்து அடிப்பேன், சரியா? வாடி. அஷ்கி அப்படின்னு அவளுக்கு அவ்வளோ அழுக வருது. சேம் டைம் அவ்வளோ ஹாப்பினஸ். அவன் பாட்டுக்கு காரெல்லாம் எடுக்கிறான். அவன் அவ்வளோவே டியர்ஸ் ஐஸோடு பார்த்துட்ருக்கான்.